ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிறிஸாஸ் கிச்சன் ரெசிபி. இன்றைக்கி நாம் ரொம்ப ஹெல்த்தியான பாதாம் பிஸ்கட் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அவன் எதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்க கடாயை பயன்படுத்தி பிஸ்கட் செய்ய போகிறோம். குழந்தைங்க பிஸ்கட் கேட்கும் போதெல்லாம் இது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. 10 நாள் ஆனாலுமே கெட்டு போகாது. எப்போல்லாம் பிஸ்கட் கேட்குறாங்களோ அப்போல்லாம் நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம். ஹெல்த்தியும் கூட, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் அளவு பாதாம் சேர்த்துட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாதாம்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும், அதனால் பல்ஸ் மோடில் விட்டு எண்ணெய் பிரியாமல் எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்ல பவுடராக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். அடுத்து அதே மிக்ஸி ஜார்லேயே 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் எந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சர்க்கரையை அரைச்சதுக்கப்புறமா இதை வேறு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்து இது கூடவே 1/2 கப் அளவு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் கூட பயன்படுத்திக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இல்லைனா பீட்டர் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெய்யோட சர்க்கரை நல்லா கலந்து வர மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் இதில் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட பயன்படுத்திக்கலாம். இது மாதிரி நல்ல க்ரீமியாக இருக்க மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. அடுத்து இதிலையே பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நல்லா தலை நிறக்க கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. மாவை சேர்க்கும்போது அதை சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. மாவை நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட கப்பி இல்லாத மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. மாவை சலிச்சதுக்கப்புறமா இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த பாதாம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பாதாமை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. பிஸ்கட் நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இதையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்பூன் வச்சு நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம கையிலையே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாவை நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் சர்க்கரை சேர்த்துருக்கிறதால மாவுமே நல்ல இலக்கம் கொடுக்கும். இப்போ நம்ம இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவு பாருங்கள், நம்ம விரல்லாம் நல்லா பதிகிற மாதிரி இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் பிஸ்கட்டுமே ரொம்ப நல்லா வரும். இந்த மாவோட உள்பக்கமும் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. நம்ம இந்த மாவை நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் பிஸ்கட்டுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி ஆகிடும். இப்போது இந்த மாவில் இருந்து நம்ம பிஸ்கட் செய்கிறதுக்காக சின்ன சின்ன உருண்டைகளாக கையில் உருட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பிஸ்கட் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பிஸ்கட் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு அதுக்குள்ளே இது மாதிரி பிளேட்டை கமுத்துக்கோங்க. இல்லைனா ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. இது எதுக்காகனா பிஸ்கட் கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். அடிகனமான கடாயாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுருந்தோம் பாருங்கள். அதிலிருந்து ஒன்று எடுத்துகிட்டு கையில் இது மாதிரி கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் நல்லா உருட்டிக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே கையிலையே இது மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். மேலே கொஞ்சமாக நட்ஸு வச்சுக்கோங்க. நான் பாதாமை பொடியாக கட் பண்ணிவிட்டு அதிலிருந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். மேலே லைட்டாக பாதாம் பருப்பு வச்சுட்டு இது மாதிரி கையில் அழுத்தி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க உருண்டையிலையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உருண்டையை உருட்டிட்டு ஜென்டிலாக அழுத்தி விட்டுக்கோங்க. நட்ஸு மேலே வைக்கணும்னு இல்லை, நீங்கள் டைரெக்டாக ப்ளைனாக கூட அப்படியே வச்சுக்கலாம். இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எந்த பிளேட் கடாயில் வைக்க போகிறீங்களோ அதில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அதை கடாய் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வச்சிடலாம். பிளேட்டை உள்ளே வைக்கும்போது பார்த்து கவனமாக வச்சுக்கோங்க. கடாயோட சைட்லலாம் ரொம்ப சூடாக இருக்கும். இப்போது இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 25 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் அவனில் பேக் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 20 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா பிஸ்கட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரியாக வேகலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு பிஸ்கட் வேகிறதுக்கு 27 நிமிஷம் போல் ஆனது. இப்போது நம்ம இந்த பிளேட்டை வெளியில் எடுத்துடலாம்.
அவ்வளோதான், ஹெல்த்தியான பாதாம் பிஸ்கட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிஸ்கட்க்கு கீழே கூட பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. பிஸ்கட் சூடாக இருக்கும்போது சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஆறுனதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள். நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். இதில் சொல்லியிருக்க அளவுகள் படி நீங்களும் வீட்டில் இந்த பிஸ்கட்டை செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி வந்ததுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.